விலக்கு பெறும் வரை அறப்போராட்டம் தொடரும் என்றும் அதுவரை திமுக ஓயாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் திமுக நிர்வாகி ராமலிங்கம் இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வைத்தார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் தேர்வுக்கு எதிராக ஆளும் கட்சியே அறப்போர் நடத்த வேண்டிய நிலை இருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் தர முடியும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி மீண்டும் அவருக்கு அனுப்பி வைக்கிறோம். இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்டதற்கு பிறகு அது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இப்பொழுது அது ஜனாதிபதியில் இருக்கிறது. ஆக அதை முடிவு செய்ய வேண்டியது யார்? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு, ஜனாதிபதி தான் முடிவு செய்யணும். ஒன்றிய அரசுடைய அந்த அறிவுரை ஏற்று ஆலோசனை பெற்ற பிறகு ஜனாதிபதி தான் அதுக்கு ஒப்புதல் தரணும். அவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. கவர்னருக்கு எந்த பவரும் கிடையாது. அவருக்கு போஸ்ட்மேன் மேலே தான் கவர்னரை பொறுத்த வரைக்கும். நம்ம அனுப்புறத அனுப்பிச்சு வைக்கணும். அவ்வளவுதான் அவருடைய வேலை. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுகிற வரையில் திமுக ஓயாது என்றும் முதலமைச்சர் கூறினார். நீட்டுக்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இந்த 3 அணிகளும் சேர்ந்து தலைமை கழகத்தின் ஒப்புதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அறப்போராட்டம் தொடரும். நீட்க்கு விலக்கு பெறுகிற வரையிலே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது, உறங்காது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்து தமிழ்நாட்டிற்கு விடியலை பெற்றுத் தந்ததை போன்று வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தியாவிற்கு ஒரு விடியலை பெற்றுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ஆற்றல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி சார்பில் மதுரை தவிர மாநிலம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி, மா சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், நீட் தேர்வு காரணமாக தமிழ்நாட்டில் உயிரிழந்த 24 மாணவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், நீட் தேர்வுக்கு எதிராக பலர் விடும் சாபம் பாஜக ஆட்சியை ஒழித்துவிடும் என்றும் கடுமையாக சாடினார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் நீட் தேர்வு ஒழிந்தது என்ற செய்தி சரித்திரத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த அறப்போராட்டத்தை ஏதோ ஒரு நாள் இருந்தோம் என்று இல்லாமல் இதை ஒரு பல தொடர் போராட்டங்களை உதயநிதி அவர்கள் அறிவிப்பார்கள். அவருடைய காலத்தில் நீட் தேர்வு ஒழிந்தது, அதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் உதயநிதி என்ற ஒரு வரலாறு சரித்திரத்தில் இடம்பெற்றாகும். அதை செய்கிற ஆற்றல், அறிவு, சிந்தனை, செல்வாக்கு எல்லாம் பெற்றிருக்கிற உதயநிதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். திமுகவின் அடுத்த தலைவராகும் தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறினார். உதயாவினுடைய தாத்தா, உதயாவினுடைய அப்பா உதயா
இப்பொழுது 3 தலைமுறைகளில் நான் இந்த கோபாலபுரத்தோடு ஐக்கியமாகி இருக்கிறவன். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த மாபெரும் இயக்கத்தில் 2 பெரும் தலைவர்களோடும் வருங்காலத்தில் தலைவராக இருக்கக்கூடிய தகுதியோடு அமர்ந்திருக்கிற உதயாவுக்கும் 3 பேரையும் வாழ்த்தி பேசுகிற, பாராட்டி பேசுவது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. ஒன்றுமே இல்லாத நீட்டை திமுக பெரிதுபடுத்தி மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் எங்கேயுமே நீட்டு சூசைட் நடக்காத பொழுது தமிழகத்தில் மட்டும் நடக்குது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்ததிலிருந்து நடக்குதுன்னா, அபெட்மெண்ட் டு சூசைட் செக்ஷன்ல முதல் அக்யூஸ்டாக அப்ப இருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களையும், 2வது அக்யூஸ்டாக உதயநிதி ஸ்டாலினையும் முதல்ல புக் பண்ணணும். நீட்டு எல்லாவித குழந்தைகளும் பாஸ் பண்றாங்க. ஏன் ஜார்க்கண்ட்ல ட்ரைபல் குழந்தைங்க பாஸ் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெரிய அளவுல ரிசல்ட் கொடுக்கறாங்க. இந்தியா முழுவதுமே நீட்ல மிகப்பெரிய ரேங்க் வர்றாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ரேங்க் 1 மட்டுமல்ல, டாப் 10ல 4 ரேங்க் நம்ம வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நீட் யாருக்கு எதிரானது? அதைத்தான் மதுரை வலையங்குளத்தில் அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். மதுரை வலையங்குளத்தில் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக வலையங்குளம் அருகே உள்ள ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கந்தன் சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட 5½ அடி உயர வெள்ளிவேல் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டு திடல் பகுதிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. அதன்பின் காலை 9 மணி அளவில் மாநாட்டு அரங்க வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள 51 அடி உயர பொன்விழா கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். வெள்ளைப்புறாவையும் அவர் பறக்கவிட்டார். அப்போது ஹெலிகாப்டர் மூலம் 1 டன் ரோஜா மலர்கள் தூவப்பட்டன. இந்த நிகழ்வு நடைபெற்ற அதிமுக பொன்விழா மாநாட்டை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மதுரை அதிமுக சார்பில் வீரவேல், வாள், செங்கோல் ஆகியவை வழங்கப்பட்டன. சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட தொடர் ஜோதியும் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்பட்டது. மாநாட்டு பந்தல் அருகே அமைக்கப்பட்டுள்ள அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியையும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். முன்னதாக எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார். கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து ரசித்தார். தொடர்ந்து கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி மாலையில் சிறப்புரை நிகழ்த்தவுள்ளார். அதிமுக மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் கட் அவுட்டுகள் முன்பு நின்று தொண்டர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் முருகன் என்பவர் இரட்டை இலை சின்னம் போல் சிகை அலங்காரம் செய்து கொண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். எம்ஜிஆர் வேடமணிந்து வந்த எம்ஜிஆர் மன்ற தலைவர் திருவண்ணாமலை பக்தவத்சலம் என்பவர் வரிசையில் காத்திருந்து உணவு வாங்கி சென்றார். இதேபோல் எம்ஜிஆர் வேடமணிந்து வந்திருந்த மற்றொரு தொண்டர் பழச்சாறு குடித்து வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொண்டார். மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்தவர்களுக்கு சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட உணவுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக 3 இடங்களில் 300 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 9 மணிக்கு காலை உணவு வழங்கப்பட்டதால் தொண்டர்கள் பலர் பசியால் தவித்தனர். இங்கே வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது. புளி சாப்பாடு எல்லாமே இருக்குது. எல்லாமே எதிர்பார்த்தோம் நல்லா இருக்குது. இத்தனை பேர் சமாளிக்கலாம் பெரிய விஷயம். திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் வேறு இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோங்க. ஆனால் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஐயா. அதிமுக மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களால் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலும் மாநாடு நடைபெறும் பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் தவித்தனர். இதனையடுத்து போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று சந்தித்தார். ஜெயிலர் படம் வெளியாவதற்கு ஒரு நாள் முன்னதாக ரஜினிகாந்த் இமயமலைக்கு பயணம் மேற்கொண்டார். முக்கிய ஆன்மீக தலங்களில் வழிபட்ட ரஜினிகாந்த் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச ஆளுநர்களை அடுத்தடுத்து சந்தித்தார். இதனையடுத்து நேற்று உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்த ரஜினிகாந்த் சற்று முன்னர் லக்னோவில் உள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அகிலேஷ் யாதவின் சந்திப்பை முடித்துக் கொண்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கும் ரஜினி செல்ல உள்ளார். 9 साल पहले बॉम्बे में एक फंक्शन में अखिलेश जी से मुलाकात हुआ था. उस दिन से हमारा दोस्ती चल रहे हैं. आपस में फोन में भी बात करते हैं. अभी लास्ट 5 साल पहले मैंने इधर आया था शूटिंग के लिए. उधर एक्चुअली अखिलेश जी नहीं थे, नहीं देख पाया. अभी है, अभी आके उनको देखे. सर मुख्यमंत्री जी से मुलाकात हुई, क्या बातचीत हुई, कैसा लगा? बहुत बढ़िया, बहुत अच्छा. रामलला के दर्शन करने जा रहे हैं. करते सिखा रहे. मेरे दोस्त है ना, इसलिए बात कर रहे हैं. தொடர்வது விரைவுச் செய்திகள். மதுரையில் அதிமுக மாநில மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள YMCA மண்டபத்தில் இன்று மாலை 6 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS திருச்சியில் ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் மதுரையில் மாநாட்டை நடத்துகிறார். இதேபோன்று மேற்கு மண்டலத்தில் ஒரு மாநாட்டை நடத்தி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க OPS திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க உள்ளார். மேலும் சில முக்கிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவரை திமுக MP கனிமொழி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். +2 படிக்கக்கூடிய பட்டியலின மாணவர் மற்றும் அவருடைய தங்கையை மற்றொரு சாதியை சார்ந்த மாணவர்கள் வீடு புகுந்து தாக்கினர். இதில் படுகாயமடைந்த இருவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, நைனா நாகேந்திரன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதேபோன்று திமுக MP கனிமொழியும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மதுரை மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தலில் குருவிக்குளம் வடக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் அதிமுக தொண்டர்களை வேனில் அனுப்பும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு துடித்த அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அவரது உடல் விருதுநகர் மாவட்டம் சிவலார்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.
தமிழ்நாடு உடனான காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக பேசி தீர்வு காணவும் முடிவெடுக்கும் வகையிலும் வரும் 23ஆம் தேதியான புதன்கிழமை கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து கட்சியினரும் பங்கேற்க இருப்பதாக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் காவிரியில் தண்ணீர் திறக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி மேலாண்மை அதிகாரிகளுக்கும் மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். So it is on Wednesday. I have called even the parliament members also, some senior parliament members also to be a part of the meeting because important central ministers also there, which all of us has to work and save the interest of Karnataka. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO வடிவமைத்த ஆளில்லா குட்டி விமானமான டபாஸ் விமானம் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் விவசாய நிலத்தில் விழுந்து உடைந்தது. கிரியூர் தாலுகாவில் உள்ள வட்டிக்கரை என்ற கிராமத்தில் விழுந்த ட்ரோனை உள்ளூர் மக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். சோதனை ஓட்டத்தின் போது இந்த ட்ரோன் கீழே விழுந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த 2019ஆம் ஆண்டும் இதே போன்றதொரு ட்ரோன் கீழே விழுந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பும்ரா தலைமையில் அயர்லாந்து சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணிக்கு எதிராக 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இதன் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கும் நிலையில் 2வது போட்டி டப்ளின் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இப்போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி தொடரை கைப்பற்றிவிடும். எனவே இந்திய இளம் படை வெற்றிக்காக தீவிரம் காட்டி வருகின்றது. அதேவேளையில் சொந்த மைதானத்தில் சவால் அளிக்கும் நோக்கில் அயர்லாந்து வீரர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். ஆசிய கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி நாளை தேர்வு செய்யப்படுகிறது. எனவே தேர்வு குழுவினரின் கவனத்தை ஈர்க்க இளம் வீரர்கள் கங்கணம் கட்டியுள்ளனர். கால்பந்து போட்டிகளில் 44 கோப்பைகளை வென்று மெஸ்ஸி சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். சனிக்கிழமை நடந்த லீக்ஸ் கப் கால்பந்து தொடரில் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி அணியும் நாஷ்வில் அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்திருந்த நிலையில் போட்டி சமநிலையை எட்டியது. பின்னர் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி முறை பின்பற்றப்பட்டது. இதில் நாஷ்வில் அணி 9 கோல்களும் இன்டர் மியாமி அணி 10 கோல்களும் அடித்தன. இதன் மூலம் மெஸ்ஸியின் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இது மெஸ்ஸியின் கால்பந்து விளையாட்டு பயணத்தில் 44வது கோப்பையாகும். தொடர்வது 1 நிமிட செய்திகள். சில வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சென்னை அண்ணா சாலையில் வாகனங்களுக்கு பதிலாக ஆட்டம் பாட்டம் என்று ஹாப்பி ஸ்ட்ரீட் களை கட்டியது. எப்போதும் ஹாரன் சத்தத்தால் நிரம்பிய அண்ணா சாலையில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. டிகிரி குதித்தேன் வானம் இடித்தது என்பது போல மேடையில் ஒலிக்கப்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு இளைஞர் பட்டாளங்கள் துள்ளல் நடனம் ஆடி மகிழ்ந்தனர். டான்ஸ், கேம்ஸ் எல்லாம் பழைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்னும் ப்ரோக்ராம்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். சென்னையில இன்னும் பை ரோட் இல்லாம கொஞ்சம் வேளச்சேரி சைடு அந்த பக்கம் பண்ணாலே நல்லா இருக்கும். அம்பு விடுதல், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதேபோன்ற நிகழ்ச்சிக்காக காட்சிக்கு கொண்டு வரப்பட்ட அழகான நாய்களை சிறுவர்கள் கண்டு ரசித்தனர். ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தந்தையின் புகைப்படத்துக்கு ராகுல் காந்தி லடாக்கில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காஷ்மீரின் லடாக்குக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி அங்கு பல்வேறு தரப்பினரை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் லடாக்கில் உள்ள பாங்காங்சோ ஏரியின் அருகே ராஜீவ்காந்தியின் புகைப்படத்தை வைத்து ராகுல் காந்தி சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றார். My father was one of my great teachers, as I think most people's fathers are. I remember once when I was small, he had just come back from Pangong and he had taken some pictures. And so he told me that he thought this was the most beautiful place on earth. During Bharat Jodo Yatra, I was supposed to come to Ladakh, but for some logistical reasons we couldn't come.
So I thought let me come and do a slightly more detailed tour of Ladakh. முன்னதாக டெல்லியில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேரா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிகளில் உலகின் முன்னணி வீரர்களான ஜோகோவிச் மற்றும் அல்கராஸ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். முதல் அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனி வீரர் ஸ்வரேவும் சர்பியாவின் ஜோகோவிச்சும் மோதினர். பரபரப்பாக நடந்த இந்த போட்டியில் 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் அல்கராஸும் போலந்து வீரர் ஹூபர்ட்டும் மோதினர். இதில் முதல் சுற்றை அல்கராஸ் இழந்தார். பின்னர் சுதாரித்து ஆடிய அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். உலகின் முதல் நிலை வீரரான அல்கராஸும் இரண்டாம் நிலை வீரரான ஜோகோவிச்சும் இறுதிப் போட்டியில் மோத உள்ளனர். கடந்த மாதம் விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் இருவரும் மோதினர். அதில் அல்கராஸிடம் விம்பிள்டனில் அடைந்த தோல்விக்கு ஜோகோவிச் வழி தீர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வெங்காயத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் அதற்கு 40 விழுக்காடு கூடுதல் ஏற்றுமதி வரி விதித்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த மாதத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விலைகள் உயரத் தொடங்கியிருந்தது. விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்த அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த கூடுதல் வரி விதிப்பு பொருந்தும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் வெங்காய விளைச்சல் மற்றும் அறுவடை அதிகரிக்க இருக்கிறது. அதுவரை உள்நாட்டில் வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது வரை மத்திய அரசின் கைவசம் 3 லட்சம் டன் வெங்காயம் கையிருப்பு உள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்ற காட்சிகளே இவை. இமயமலை உள்ளிட்ட பிரபல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்ற ரஜினிகாந்த் ஜார்க்கண்ட் சென்று ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வெள்ளிக்கிழமை இரவு சென்ற அவர் அந்த மாநில ஆளுநர் ஆனந்திபேன் பட்டேலை சந்தித்து பேசினார். மேலும் அயோத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்ல உள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். अभी आप लखनऊ में हैं, उसके बाद अयोध्या भी जाने का सर रामलला के दर्शन का प्रोग्राम? हाँ जी, कल प्रोग्राम है, कल प्रोग्राम है, टाइम मालूम नहीं अभी. உத்தரப்பிரதேச மாநில துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌரியாவுடன் அமர்ந்து ஜெயிலர் படம் பார்த்தார். இந்த சூழலில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை அவரது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது ரஜினிகாந்துக்கு புத்தகம் மற்றும் நினைவு பரிசை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வழங்கினார். கரூர் அருகே பெரிய சேங்கல் கிராமத்தில் கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து சாட்டையடி பெற்றும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இங்குள்ள காமாட்சியம்மன், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் கோவிலில் கிராம மக்கள் ஒன்று கூடி திருவிழாவை நடத்தினர். திருவிழாவின் ஒரு பகுதியாக தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோன்று விரதமிருந்த பக்தர்கள் தரையில் அமர்ந்து சாட்டையடி வாங்கி வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. HD புகைப்படங்களையும் பகிர்ந்து கொள்ளும் புதிய வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக பலவிதமான புதிய வசதிகளை அவ்வப்போது வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது HD தரத்தில் அமைந்த புகைப்படங்களையும் அனுப்பிக் கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதியை பெற முதலில் உங்கள் வாட்ஸ்அப் செயலியை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் செயலிக்குள் சென்று அட்டாச்மெண்ட் ஐக்கானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பின் அதில் உள்ள போட்டோ ஷேரிங்கில் HD பட்டன் தென்படும்.
அதை கிளிக் செய்து HD புகைப்படங்களை அனுப்பிக் கொள்ளலாம். HDயை கிளிக் செய்யாமல் அனுப்பினால் சாதாரண தரத்திலேயே புகைப்படங்கள் அனுப்பப்படும். அதேபோல HD புகைப்படங்களை செயலியின் மறுமுனையில் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு போட்டோவின் இடதுபுறம் HD போட்டோவுக்கான லேபிள் தோன்றும். HD தரத்தில் போட்டோக்களை அனுப்பினாலும் என்ன தரத்தில் அவற்றை ரிசீவ் செய்ய வேண்டும் என்று மறுமுனையில் இருப்பவர் தேர்வு செய்து கொள்ள முடியும். வெங்காயத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் அதற்கு 40 விழுக்காடு கூடுதல் ஏற்றுமதி வரி விதித்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த மாதத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விலைகள் உயரத் தொடங்கியிருந்தது. விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்த அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த கூடுதல் வரி விதிப்பு பொருந்தும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் வெங்காய விளைச்சல் மற்றும் அறுவடை அதிகரிக்க இருக்கிறது. அதுவரை உள்நாட்டில் வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது வரை மத்திய அரசின் கைவசம் 3 லட்சம் டன் வெங்காயம் கையிருப்பு உள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்ற காட்சிகளே இவை. இமயமலை உள்ளிட்ட பிரபல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்ற ரஜினிகாந்த் ஜார்க்கண்ட் சென்று ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வெள்ளிக்கிழமை இரவு சென்ற அவர் அந்த மாநில ஆளுநர் ஆனந்திபேன் பட்டேலை சந்தித்து பேசினார். மேலும் அயோத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்ல உள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். अभी आप लखनऊ में हैं, उसके बाद अयोध्या भी जाने का सर रामलला के दर्शन का प्रोग्राम? हाँ जी, कल प्रोग्राम है. कल प्रोग्राम है, टाइम मालूम नहीं अभी. உத்தரப்பிரதேச மாநில துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌரியாவுடன் அமர்ந்து ஜெயிலர் படம் பார்த்தார். இந்த சூழலில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை அவரது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் ஆகியோர் சந்தித்தனர்.